ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவபெருமானின் திருவடிகள் போற்றி போற்றி. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதுவும் எந்த கிழமைகளில் கிரிவலம் சென்று வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவிலை உங்களுக்கு தெளிவாக சொல்ல இருக்கின்றேன். பதிவினை முழுமையாக கேட்டுவிட்டு நீங்களும் அதற்குரிய அந்த நாட்களில் கிரிவலம் சென்று வந்தால் உங்களுடைய கர்ம வினைகளை எம்பெருமான் ஈசன் நீக்கி சகலவிதமான நலன்களை உங்களுக்கு அருள்வார். வாங்க இந்த பதிவை பார்க்கலாம். கிரிவலம் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை தாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான திருவண்ணாமலை கிரிவலம் தான் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்கின்றார்கள். இந்த மலையை கிரிவலம் என்றும் அருணாச்சல கிரிவலம் என்றும் மக்கள் அழைக்கிறார்கள். திருவண்ணாமலை திருத்தலம் சிவபெருமானுக்குரிய பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகுங்க. இங்குள்ள மலை அடிவாரத்தின் கீழ் சிவாலயம் ஒன்று இருக்கின்றது. அங்குதான் கார்த்திகை தீபத்தன்று இந்த மலை மீது ஏற்றப்படும் தீபத்தில் ஈசன் அருள்பாலிக்கின்றார். இங்கு மலையே சிவலிங்கமாகவும் இந்த மலையை சுற்றி வருவது பெரும் புண்ணியமாகவும் சொல்கிறார்கள். திருவண்ணாமலை மிகவும் பழமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த, பிரசித்தி பெற்ற புனித திருத்தலமாகுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். கிரிவலம் செல்வதால் பாவ வினைகள் குறையுங்க. பலவிதமான புண்ணியங்கள் நம்மை வந்து சேரும். தெய்வ அருள் மட்டும் இன்றி சித்த புருஷர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். இயற்கையோட நல் அருணையும் நம்மால் பெற முடியுங்க. அனைத்து கிழமைகளிலும் அனைத்து திதிகளிலுமே எல்லா நேரங்களிலும் கிரிவலம் செல்லலாம் என்றாலும் கூட சில முக்கியமான நாட்களில் நாம் கிரிவலம் சென்று வந்தோம் என்றால் பலவிதமான அற்புத பலன்கள் கிடைக்கும். எங்கெல்லாம் மலை உள்ளதோ, அந்த இடத்தில் ஆலயம் உள்ளதோ, அதை முழுவதுமாக வலம் வந்து அந்த மலை மீது இருக்கின்ற தெய்வத்தை நாம் வணங்கி வந்தோம் என்றால் அந்த தெய்வத்தினுடைய அருளை முழுமையாக நம்மால் பெற முடியுங்க. கிரிவலம் செல்லும் போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். கிரிவலம் செல்லும் போது பக்தி பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டே செல்லலாங்க. அப்படி நமக்கு அந்த பாடல் வரிகள் தெரியும் என்றால் அந்த பாடலை பாடிக்கொண்டே செல்லலாம். எதுவும் தெரியவில்லை என்றாலும் நம்ம எம்பெருமான் ஈசனுடைய நாமங்களை மட்டுமாவது ஓம் நம சிவாய, தென்னாடுடைய சிவனே போற்றி, சிவாய நமக, ஓம் நம சிவாய, இந்த மாதிரியான மந்திரங்களை சொல்லிக்கொண்டு நாம் கிரிவலம் செல்லலாங்க. கிரிவலம் செல்வதால் நம்முடைய பாவ வினைகள் குறைந்து பலவிதமான புண்ணியங்கள் நம்மை வந்து சேருங்க. தெய்வத்தின் அருள் மட்டுமின்றி அந்த சித்தர்களின் அருளும் நமக்கு கிடைக்குங்க. எந்த கிழமைகளில் கிரிவலம் சென்றால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? முதலாவதாக, ஞாயிற்றுக்கிழமைகளில் கிரிவலம் சென்று வந்தோம் என்றால் நமக்கு சிவலோக பதவிகள் கிடைக்குங்க. எம்பெருமானுடைய அருள் என்பது நமக்கு முழுமையாக கிடைக்கும். நோய்கள் நீங்கும். பல நாட்களாக அவதிப்படுகின்ற ஒரு நோய் இருக்கிறது அப்படி என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் கிரிவலத்தில் கலந்து கொண்டு நீங்கள் எம்பெருமான் ஈசனை வழிபட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு எம்பெருமான் ஈசனின் அருளினால் உங்களுக்கு அந்த நோயானது முழுவதுமாக குணமடைந்து விடும் என்பது நிதர்சனமான உண்மைங்க. திங்கள் கிழமையில் நம்ம கிரிவலம் சென்று வந்தோம் என்றால் நம்முடைய பாவ கணக்குகள் குறைந்து நமக்கு புண்ணிய கணக்கானது சேர்ந்து விடுங்க. இதுவரை செய்த தவறுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே எம்பெருமான் ஈசன் அந்த பாவ கணக்கிலிருந்து நமக்கு நிவர்த்தி செய்து நமக்கு புண்ணிய பலன்களை நமக்கு அருள்வார். திங்கள் கிழமையில் நாம் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனை நாம் வலம் வந்து கிரிவலம் செல்லும் போது நமக்கு ஏற்பட்ட அந்த கர்ம வினையால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது உண்மைங்க. செவ்வாய்க்கிழமைகளில் நாம் கிரிவலம் சென்று வந்தோம் என்றால் நம்முடைய கடன் பிரச்சனைகள் நீங்குங்க. தீவினைகள் போகும். அதாவது நமக்கு ஏற்பட்ட தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நீங்குங்க. நம் வீட்டில் ஏற்படுகின்ற அந்த வறுமை நிலை நீங்கி செல்வ செழிப்பான வாழ்க்கை நம்மை தேடி வருங்க. சகலவிதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். கர்ம வினைகள் அனைத்தையும் நீக்கி நம்ம வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை எம்பெருமான் ஈசன் தந்தருள்வார். என்ன நினைத்து நாம் கிரிவலம் செல்கின்றோமோ அந்த காரியம் உடனே கைகூடும். இந்த செவ்வாய்க்கிழமை வருகின்ற இந்த நாட்களில் நாம் கிரிவலம் சென்று வந்தோம் என்றால் நம்ம என்ன வேண்டிக் கொண்டு எம்பெருமான் ஈசனுக்காக கிரிவலம் செல்கின்றோமோ அந்த வேண்டுதலானது முழுமையாக நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மைங்க.
அதனால் செவ்வாய்க்கிழமையில்தான் பலரும் கிரிவலம் சென்று வருகிறார்கள். முடிந்தால் நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமையில் பௌர்ணமி நாளன்று கிரிவலம் சென்று எம்பெருமான் ஈசனை ஒரு முறையாவது வழிபடுங்கள். சகலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. புதன்கிழமையில் நாம் கிரிவலம் சென்று வந்தோம் என்றால் கலைகளில் நல்ல வளர்ச்சி நமக்கு கிடைக்கும், மோட்சம் கிடைக்குங்க. அதாவது நம்ம சிறந்த கலை படைப்பாளர்களாக மாறிவிடுவோம். அந்த கலை வளர்ச்சியினால் நம்முடைய வாழ்க்கை தரமானது மேலோங்கி இருக்கும். கலைநயமிக்கவர்களாக விளங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த புதன்கிழமைகளில் கிரிவலம் சென்று வரும் பொழுது எம்பெருமான் ஈசனின் அருளினால் நீங்கள் மிக சிறந்த கலை படைப்பாளர்களாக திகழ்வீர்கள். வியாழக்கிழமைகளில் நம்ம கிரிவலம் சென்று வரும் பொழுது குருவின் அருளானது நமக்கு கிடைக்குங்க. ஞான சக்தி நமக்கு ஏற்பட்டு இந்த ஜென்மம் மட்டுமின்றி பல ஜென்ம குருமார்களின் ஆசியும் நமக்கு கிடைக்குங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இந்த வியாழக்கிழமை கிரிவலம் சென்று வரும் பொழுது பல சித்தர்களின் ஞானம் அந்த அருளானது நமக்கு முழுவதுமாக கிடைக்குங்க. அதனால வியாழக்கிழமை நாம கிரிவலம் சென்று வந்தாலும் சகலவிதமான பலன்களும் கிடைக்குங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வருகின்ற நாட்களிலும் நம்ம கிரிவலம் சென்று வந்தோம் என்றால் எம்பெருமான் ஈசனின் அருளினால் நம் வீட்டில் செல்வமானது பெருகி கொண்டே இருக்குங்க. வைகுண்ட பேறு கிடைக்கும். பலரும் குழந்தை இல்லை என்று இருப்பவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வருகின்ற கிரிவலத்தில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு குழந்தை பேர் என்பது சிவபெருமானின் அருளினால் நிச்சயமாக கிடைக்குங்க. அது மட்டுமின்றி சனிக்கிழமை அந்த கிரிவலத்தில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது இந்த பிறவி பிணியானது போகும். வியாபாரத்தில் உச்சநிலை ஏற்படுங்க. நமக்கு வியாபாரமானது அமோகமான லாபகரமான சூழல் ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள், நவகிரக தோஷங்களிலிருந்து நிவர்த்தி வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சனிக்கிழமையில் கிரிவலம் சென்று வரும் பொழுது நமக்கு ஏற்பட்ட அந்த கர்ம வினைகள், நவகிரகங்களினால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் அனைத்துமே சிவபெருமானின் அருளினால் நமக்கு குறையுங்க. அதனால சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாட்கள். இந்த சனிக்கிழமை நாட்களில் நாம் கிரிவலம் சென்று வரும் பொழுது சிவபெருமானின் அருளினால் நமக்கு சகலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படுங்க. இந்த பிறவி பிணியானது நம்மை விட்டு போகுங்க. எல்லாம் சரிங்க. எந்த திதியில் எந்த நேரத்தில் கிரிவலம் செல்ல வேண்டும் அப்படின்னு தான் கேட்குறீங்க. கண்டிப்பாக சொல்கின்றேன். அஷ்டமி, அந்த அஷ்டமி நாட்களில் நம்ம கிரிவலம் சென்றோம் என்றால் தீவினைகள் அனைத்துமே நீங்குங்க. அற்புதமான இந்த அஷ்டமி நாளன்று நம்ம கிரிவலம் செல்லும் பொழுது நமக்கு ஏற்பட்ட அந்த தீவினைகள் அனைத்துமே நீங்குங்க. அது மட்டுமின்றி நம்ம பிரம்ம முகூர்த்த வேலை, இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் நாம் விரும்பும் சக்திகளை பெற முடியும். அதனால தான் அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சிவபெருமானை வேண்ட வேண்டும் என்று சொல்வாங்க. அப்படி நாம் வேண்டும் பொழுது கல்வி, ஞானம், செல்வம் போன்ற சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நம்மை தேடி வரும் என்று ஆன்மீகம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றது. பகல் பொழுது மாலை வேளை, இந்த நேரத்தில் தனம் தானியம் பெருகுங்க. பகல் இல்லைனா மாலை வேளையில் நாம் கிரிவலம் செல்லும் பொழுது வீட்டில் தனலாபம், அதாவது செல்வமானது பெருகி கொண்டே இருக்குங்க. தானியம் பெருகும். எந்த குறையும் இல்லாமல், உணவிற்கு பஞ்சமில்லாமல் நமக்கு எம்பெருமான் ஈசன் அருள்வார். இரவு நேரம் அல்லது நள்ளிரவு நேரத்தில் நாம் கலந்து கொண்டோம் என்றால் அஷ்டமா சித்திகளின் அந்த அருளை நம்மால் பெற முடியுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அந்த அஷ்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான சித்தர்களின் ஞானத்தையும் அருளையும் பரிபூர்ணமாக நாம் பெற முடியும். அமாவாசையில் கிரிவலம் சென்று வந்தால் சிவபெருமானின் அருளை வேண்டுவோர் அமாவாசையிலும், பொருளை வேண்டுபவர்கள் பௌர்ணமி நாளிலும் கிரிவலம் செல்லலாங்க. என்ன ஒரு வாக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் நாம் சிவபெருமானை பரிபூர்ணமாக நாம் வேண்டிவிட்டு வரும் பொழுது நாம் என்ன நினைத்து வேண்டுகின்றோமோ அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மைங்க. என்ன வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது அமாவாசை நாட்களில் கிரிவலம் செல்லலாம். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நிறைவேற்றி தருகின்றார் எம்பெருமான் ஈசன். அதுபோல வெற்றியை தரக்கூடியது அந்த அமாவாசையில் கிரிவலம் செல்லலாம். பல தடைகள், ஏதாவது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த முயற்சி முழுவதுமாக வெற்றியடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அமாவாசையில் வருகின்ற இந்த கிரிவலத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாங்க. பௌர்ணமி அன்று நாம் சிவபெருமானை நினைத்து கிரிவலம் சென்று வரும் பொழுது
அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரிவலம் என்று சொன்னால் இந்த பௌர்ணமி நாளில் வரும் இந்த கிரிவலம் தாங்க. எதை நினைத்து நாம் செல்கின்றோமோ அதை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அனைத்து நலன்களையும் நமக்கு எம்பெருமான் ஈசன் அந்த நாட்களில் நாம் வலம் வரும் பொழுது நமக்கு நிறைவேற்றி தருவாருங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேண்டுங்க. வாய்ப்பு உள்ளவர்கள் மாதத்திற்கு நம்ம ஒரு முறையாவது கிரிவலம் சென்று வந்தோம் என்றால் சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக எப்போதுமே கிடைக்குங்க. நாம் வேண்டிய அனைத்தையும் வேண்டியபடியே நிறைவேற்றி தருகின்றார் நம் சிவபெருமான். வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். கல்வி, ஞானம் இப்படி அனைத்துமே நமக்கு தரக்கூடியது இந்த கிரிவலம் தாங்க. அதனால அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரு அற்புத சக்தி நிறைந்த ஒரு பரிகாரம் என்றால் இந்த கிரிவலம் தாங்க. இந்த கிரிவலத்தில் நீங்களும் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை முழுவதுமாக பெற்று உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள், கர்ம வினைகள், பாவங்கள் அனைத்தையும் நீக்கி சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவார். சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு தந்தருள்வார். இந்த அண்ணாமலையார் கோயில் 24 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளதுங்க. அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு பெரிய மலை. இந்த தலம் பௌர்ணமி நாளில் மிகவும் விசேஷம் என்பதால் 14 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றுவட்ட பாதையில் கிரிவலம் வந்து அருணாச்சலேஸ்வரரை வணங்க வேண்டும். இப்படி ஒரு சாதாரண நாட்களில் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றாலே நமது முன்வினைகள் நீங்கிவிடும். பொருள் வேண்டுபவர்கள் பௌர்ணமி நாளிலும், அருள் வேண்டுபவர்கள் அமாவாசை நாட்களிலும் அண்ணாமலையாரை கிரிவலம் செல்வது மரபுங்க. இதில் சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள், ஞானிகள் எல்லோரும் அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வலம் வந்து சிவனின் அருளை பெறுகின்றனர். இப்படி அந்த நாட்களில் நாமும் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் வலம் வந்து சிவபெருமானை வேண்டும் பொழுது நமக்கு சகலவிதமான நன்மைகளும் நமக்கு ஏற்படுங்க. மலையை நம்ம வலம் வரும் பொழுது வலம் இருந்து இடமாகவும் மேலே நம்ம சட்டை அணியக்கூடாதுங்க. தலைப்பாகை அணியலாம். அதே மாதிரி காலில் செருப்பு அணியாமலும் வலம் வர வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களில் லட்சக்கணக்கான சித்தர்களும் நம்முடன் வலம் வருவார்கள். அவர்களின் உடலில் பட்ட காற்று நம்மை அறியாமல் நம் உடல் மீது பட்டால் நமது முற்பிறவி பாவங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் என்பது நிதர்சனமான உண்மைங்க. அவரவர் உடைமைகளை நம்ம கையில் எடுத்துக்கொண்டு வலம் வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா கிரிவலம் வரும்பொழுது மனமானது இறைவனை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும். கிரிவலத்தை நாம் தொடர்கின்ற பொழுது நம்ம எந்த ஒரு பொருளையும் கொண்டு செல்லாமல் ஆன்மீக சிந்தனையை மட்டுமே, சிவபெருமானை மட்டுமே நம்ம சிந்தித்து கொண்டு நாம் கிரிவலம் செல்ல வேண்டுங்க. கிரிவலம் முடித்தவுடன் நம்ம உடனே குளிக்கவும் கூடாது, அதே மாதிரி தூங்கவும் கூடாது. அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் நம்ம கிரிவலம் சென்று வரும் பொழுது சகலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படுங்க. பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானின் ஆளுமை முழுமையாக இருக்குங்க. இந்த நாளில் நாம சந்திரனின் சக்தி அதிகமாக இருக்கும். நல்ல சக்திகள் மேலோங்கி நிற்கும் பொழுது அந்த நேரத்தில் நாம வேண்டும் அந்த வேண்டுதலானது பரிபூர்ணமாக நிறைவேறுங்க. இந்த சிறப்பு மிகுந்த நாட்களில் கிரிவலம் சென்று வருவதனால் சந்திரனை ஆபரணமாக கொண்ட சிவபெருமானின் முழுமையான அருளையும் நம்மால் பெற முடியுங்க. திருவண்ணாமலையில் மோட்சமடைந்த சித்தர்களின் அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்பது இறை நம்பிக்கையாக கருதப்படுகிறது. கிரிவல தினத்தன்று அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பான ஒரு விஷயங்க. அனைத்து உயிரினங்களுக்கும் தானம் செய்தால் சித்தர்களின் ஆசையும் பெறலாம். இதனால் நம்முடைய முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கி பிறவி பலனானது நமக்கு கிடைக்குங்க. பௌர்ணமியின் சக்தி அடையாளமாக கருதப்படுகிறது. அதாவது இந்த பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்வதுதான் பிரசித்தி பெற்றது. இந்த நாளில் நிலவு மிகவும் பிரகாசமாக இருப்பதால் இது தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில், அதாவது இந்த பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வதன் மூலம் தெய்வீக சக்தியை நம்மால் பெற முடியுங்க. பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியம் பெருகுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்பொழுது அக்னிலிங்கத்தை வழிபாடு செய்வதால் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். மிகவும் சக்தி வாய்ந்த கிரிவலம் சென்றாலே இஷ்டங்கள் நிறைவேற்றி கஷ்டங்கள் நீங்கிவிடும் என்பது சிவபெருமானின் அருளை நம்மால் முழுவதுமாக பெற முடியுங்க. வாழ்க்கையில நம்முடைய பிறவிக்கடன், கர்ம வினைகள் அனைத்தையுமே நீக்குகின்ற சிவபெருமானை நம்ம வேண்டும் பொழுது நமக்கு சகலவிதமான புண்ணியங்கள் நம்மை தேடி வருங்க. அதனால கட்டாயமாக அனைத்து மக்களுமே ஒரு முறையாவது திருவண்ணாமலையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானை நம்ம வழிபட்டு வரும் பொழுது, கிரிவலம் செல்லும் பொழுது நம்முடைய பாவ கணக்குகள் அனைத்தும் நீங்கி நமக்கு புண்ணியம் வந்து சேருங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க.
இன்னொரு ஆன்மீக பதிவில் உங்களை நான் சந்திக்க வருகின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பரமசிவன் சுவாமிகளின் பேரன் பெருமாள் சுவாமிகள். நன்றி, வணக்கம்.